வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு அக்கவுண்டிங் கேட்வே. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கான்செப்ட்ஸும் ஃபார்மேட்ஸும் தான் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடா இருந்தது. இனிமே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தின எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களோட புக்ல இருந்து ஒரு சின்ன பார்ட் தான் நாங்க இங்க ஒரு ஸ்லைடா காமிச்சிருக்கோம். சோ தட் உங்களுக்கு புக்ல இருந்து படிக்கும் போது இதை ரெஃபர் பண்ணி நம்ம ஈஸியா கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் இஸ் a summary of income and expenditure of a not for profit organization prepared at the end of the accounting year னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்தோட எண்ட்லயும் அக்கவுண்டிங் இயரோட எண்ட்லயும் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த சம்மரி ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் அதை போடுறதுக்கு மெயின் பர்பஸ் என்ன, அவங்களோட ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தான். பட் இங்க நம்ம இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படி நம்ம அதை மீன் பண்ண மாட்டோம். நம்ம அதை சர்ப்ளஸ் இல்லனா டெபிசிட் அப்படிதான் அதை மென்ஷன் பண்ணுவோம். ப்ராஃபிட் இருந்தா சர்ப்ளஸ், லாஸா இருந்தா டெபிசிட். Okay, it is prepared to find out the surplus or deficit pertaining to the particular year. அந்த particular வருஷத்துல surplus இருந்ததா இல்லனா deficit இருந்ததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த income and expenditure நம்ம போடுறோம். It is a nominal account in nature. அதாவது nominal accountனா என்ன, எக்ஸ்பென்ஸும் இன்கம் வரும் அந்த மாதிரியான ஒரு அக்கவுண்ட் இது. In which items of revenue receipts and revenue expenditure relating to the current year alone or recorded. இதை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல பார்த்ததுக்கு ஜஸ்ட் இதா இருக்கு பாத்தீங்களா. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ல அங்க நம்ம ரிசீவ் பண்ணிருந்தா நம்ம போடுவோம். அந்த வருஷத்துல நம்ம அது எந்த வருஷத்துதா இருந்தாலும் இந்த வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ணிருந்தா அதை போடுவோம் இல்லையா. இங்க என்ன சொல்லிருக்காங்க, ரெசிப்ட்ஸோ இல்லனா எக்ஸ்பெண்டிச்சரோ ரிலேட்டிங் டு த கரண்ட் இயர் அலோன் ஆர் ரெக்கார்டட். கரண்ட் இயருக்கு மட்டும்தான் அது சம்பந்தப்பட்டிருந்ததா இருந்தால் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். It is prepared following the accrual basis of accounting. அதனாலதான் சொல்லிருக்காங்க இது வந்து கரண்ட் இயர், அது அந்த வருஷத்துல அது நடந்திருந்ததுன்னா அதை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. It is just like preparing P&L account. நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் மாதிரி தான் இதை கன்சிடர் பண்ணணும். In this account, incomes are shown on the எந்த சைட்ல, அதாவது ஒரு அக்கவுண்ட்னா இன்கம் எந்த சைட்ல காமிப்போம், எக்ஸ்பெண்டிச்சர் எந்த சைட்ல காமிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது டி ஷேப் அக்கவுண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வந்து டெபிட் சைடு இல்லையா, this is the debit side and right hand side is the credit side. Apart from, in this account, incomes are shown on the credit side. இந்த சைட்ல incomes எல்லாம் காமிக்கிறாங்க and expenses are shown on the debit side. Debit sideல expenses எல்லாம் காமிக்கிறாங்க. Apart from cash items தவிர non cash items இதுல கன்சிடர் பண்றாங்க, such as income accrued but not received, loss or gain on sale of fixed assets, depreciation, etc. will also be recorded. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், இந்த income and expenditure பொறுத்த வரைக்கும், apart from cash item, non cash items such as income accrued அதையும் கன்சிடர் பண்றாங்க, loss or gain on sale of fixed assets அதையும் கன்சிடர் பண்றாங்க, depreciation அதையும் கன்சிடர் பண்றாங்க. So அதனால apart from cash item, non cash items are also considered. அடுத்த பாயிண்ட், it helps to enable the members. எதுக்காக இது, என்ன பர்பஸ்க்காக இது போடுறாங்கன்றதுதான் இந்த பாரால சொல்லிருக்காங்க. It helps to enable the members to know the working of the organization and to know whether its income is sufficient to meet its expense. அதாவது இன்கம் சஃபிஷியண்டா வருதா, அந்த தங்களோட எக்ஸ்பென்சஸ மீட் பண்றதுக்கு இன்கம் சஃபிஷியண்டா இருக்காங்கிறத பாக்கிறதுக்கு தான் இது மெயினா யூஸ் பண்றாங்க. It can be prepared from receipts and payments account. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து இருக்கிற டேட்டாஸை வச்சு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ்ட் பாயிண்டா இங்க சொல்லியிருக்கிறது. இப்ப வாங்க இதை பத்தி இன்னும் ஃபர்தரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. சோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை எப்படி நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கவுண்ட்ல இருந்து கிரியேட் பண்றோம், எப்படி நம்ம அதை போடுறோம்ன்றதான ஸ்டெப்ஸ் தான் இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். இதுவும் உங்க புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு பார்ட். ஓகே, சோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம்.
The following are the steps to be followed in preparing income and expenditure account from receipts and payments account. Receipts and payments account ல இருந்து income and expenditure நம்ம எப்படி அந்த account எப்படி create பண்றோங்கிறது தான். First point, opening balance. Opening balance of cash and bank accounts in receipts and payments must be excluded. Must be excluded னு சொல்றாங்க. Opening balance and closing balances of cash and bank accounts. Cash account bank account ஓட opening and closing balance are to be excluded. அதாவது அதை எடுக்கல. Capital receipts and capital expenditures must be excluded. Capital receipts எடுக்கல, capital expenditures எடுக்க போறதில்ல. அப்போ என்ன எடுக்கறாங்க? Only revenue receipts pertaining to the current year should be taken to the credit side of the income and expenditure. Cash balance எடுக்கல நம்ம, capital receipts and expenditures எடுக்கல. அப்புறமா என்னதான் எடுக்கிறோம் அப்படின்னா revenue receipts இருக்கு இல்லையா, that is pertaining only to the current year. current yearக்கு சம்பந்தமான receipts மட்டும்தான் எடுக்கிறாங்க. taken to the credit side. நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா, இது டெபிட் இது கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சோம் இல்லையா. சோ டெபிட் சைட்ல எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வரப்போகுது, கிரெடிட் சைட்ல இன்கம்ஸ் எல்லாம் வரப்போகுது. சோ ரிசிப்ட்ங்கிறதுனால நம்ம இந்த கிரெடிட் சைட் டு பி டேக்கன் டு தி கிரெடிட் சைட் ஆஃப் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். Due adjustments should be made for income received in advance. Income received in advanceக்கோ இல்லனா income accruedக்கோ இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சைட்ல நம்ம பண்ணிக்கிட்டு அந்த நெட் அமௌண்ட் தான் நம்ம இங்க ரிஃப்ளெக்ட் பண்ண போறோம். For the current year and for the amount relating to the previous year or years. அதாவது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். Due adjustment should be made for income received in advance, income accrued for the current year and for the amount relating to the previous year or years. முந்தன் வருஷத்துக்கு அட்வான்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் நெட் அமௌண்ட் தான் காமிக்கிறோம். அதுதான் இங்க சொல்ல வந்திருக்காங்க. Last point. இந்த ஸ்லைட்ல last point. Similarly, revenue expenditure relating to the current year only must be taken. இதுல revenue receipts எப்படி current year எடுத்தோமோ அதே மாதிரி revenue expenditure for the current year alone is taken to the current year only must be taken to the debit side. இந்த சைடுல debit sideல நம்ம expenses எல்லாம் எழுதிட்டு வர போறோம், credit sideல நம்ம incomes எல்லாம் எழுதிட்டு வர போறோம். That is pertaining to the current year. Debit side of the income and expenditure account. Adjustments. இதுக்கும் adjustments இருக்கு. என்னென்ன adjustments? Adjustments must be made for outstanding expenses of the previous year இல்லனா and the current year and for the prepaid expenses of the previous year and the current year. Outstanding expense previous year தும் current year தும் அதே மாதிரி prepaid expenses for the previous year and the current year இதோட adjustments பண்ணிட்டு அதோட net value outer columnல காமிப்போம். அதுதான் இந்த பாயிண்ட்ல அவங்க சொல்லிருக்காங்க. என்ன இப்போ நமக்கு என்ன ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கு, கேஷ் பேலன்ஸ் அண்ட் பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் நம்ம இதுல எடுக்கல, கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எடுக்கல, ரெவென்யூ தான் கன்சிடர் பண்றோம். சோ ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ பேமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ண போறோம். Revenue receipts pertaining only to the current year are taken. அதே மாதிரி with due adjustments whichever is required, like income received in advance, income accrued, இந்த adjustments எல்லாம் பண்றோம். அதே மாதிரி revenue expenditure பொறுத்த வரைக்கும் current year மட்டும் தான் எடுக்கிறோம். That is taken to the debit side of the account, which is pertaining only to the current year. ஒன்னு, ரெண்டாவது adjustments, due adjustments என்னென்னலாம் தேவைப்படுதோ, அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்ட் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையுமே கன்சிடர் பண்றோம். அதுதான் நமக்கு இந்த ஸ்டெப்ஸ்ல நம்ம முக்கியமா பார்த்த விஷயங்கள். இந்த ஸ்லைட்ல அடுத்த செட் ஆஃப் ரூல்ஸ் பாக்குறோம். அடுத்த செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னென்ன பாக்கி இருக்கு அப்படிங்கறது இதுல பார்க்க போறோம். Any income or expense relating to specific fund, ஒரு particular specific fundக்கு must not be taken to income and expenditure. ஒரு specific fund related ஆன ஒரு எக்ஸ்பென்ஸோ இல்லனா இன்கமோ கன்சிடர் பண்ணாதீங்க. அதுதான் இது நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லிருக்கு. அடுத்தது நான் கேஷ் ஐட்டம்ஸ் such as bad debts, depreciation. நான் கேஷ் ஐட்டமும் கன்சிடர் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட மீனிங் பார்க்கும்போது பார்த்தோம். இப்போ நான் கேஷ் ஐட்டம்ஸ் such as bad debts, depreciation, loss or gain on sale of assets, etc., which are not recorded in receipts and payments must be recorded. அங்க நம்ம actual cash தான் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, receipts and payments பொறுத்த வரைக்கும் cash items தான் எடுத்திருப்போம். இது நான் cash item ஆன bad debts எடுக்கணும், depreciation எடுக்கணும், loss ஓ இல்ல gain ஓ sale of assetsல கிடைச்சுச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களையும் கன்சிடர் பண்ணணும். which are not recorded in
receipts and payments. இந்த receipts and payments இதெல்லாம் நம்ம கணக்குல காமிச்சிருக்க மாட்டோம். அதையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட் நமக்கு சொல்லிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தது? எனி இன்கம் ஆர் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு ஸ்பெசிபிக் ஃபண்ட், ஒரு ஸ்பெசிபிக் ஃபண்டுக்காக அது சம்பந்தமான எந்த ரெசிப்ட்ஸையோ இல்ல இன்கம்ஸையோ கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப லாஸ்ட் பாயிண்ட், தி பேலன்சிங் ஃபிகர். இப்ப அந்த பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் என்ன வரும்? க்ளோசிங் பேலன்ஸ் வரும் இல்லையா? க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க் வரும். இந்த கேஸ்ல the balancing figure of income and expenditure is either surplus இல்லனா deficit. What is surplus? excess இருக்குன்னா surplus, deficitனா கம்மியா இருக்கு அப்படின்னா that is deficit, and will be transferred to capital fund in the balance sheet. இந்த surplus or deficit is considered while preparing balance sheet. capital fundக்கு இதை transfer பண்ணிடுறாங்க balance sheetல. If the total of the credit side of the income and expenditure account is more than the total of the debit side, அதாவது excess income over expenditure, அதாவது debit side, இதுதான் debit and credit இல்லையா? இந்த side credit. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? If the total of the credit side, இது incomes நம்ம எழுதுறோம். இந்த side ஃபுல்லாவே incomes எழுதிட்டே வந்திருப்போம். இதோட total ஒரு amount இருக்கு இல்லையா? இந்த amount இந்த டெபிட் சைட் டோட்டலை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இந்த டோட்டலை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா that is, அப்போ என்ன அர்த்தம்? that represents surplus. surplusனா ப்ராஃபிட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது சர்ப்ளஸா இருக்கு, நம்மளால மீட் பண்ண முடியுது, அதாவது இன்கம் இஸ் ஓவர் த எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். இதுவே ரிவர்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த டெபிட் சைடோட டோட்டல் இங்க நமக்கு ஒண்ணு வரும் இல்லையா? நம்ம இங்க எல்லாமே என்ன எழுதிட்டே வந்திருக்கோம்? எக்ஸ்பென்சஸ்லாம் வரிசையா டெபிட் சைட்ல எழுதிட்டே வந்திருக்கோம். இதோட டோட்டல் போட போறோம். டோட்டல் போடும்போது நமக்கு இது ஜாஸ்தியா இருக்கு, இன்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? that shows a deficit. அதுதான் இங்க அடுத்த பாயிண்ட்ல சொல்லிருக்காங்க பாருங்க. if the total of debit side of income and expenditure account is more than the total of the credit side, அதாவது expenditure is more, excess of expenditure over income. என்னோட expenditure அதிகமா இருக்கு இன்கம் விட அப்படின்னா அப்ப obviously என்ன அது அர்த்தம்? it is deficit ன்னு அர்த்தம். அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. the difference represents deficit. எப்போ excess of expenditure over income வரும்போது the difference represents deficit. அப்போ debit side வந்து total ஜாஸ்தியா வரும் credit side பார்க்கும்போது. அப்போ நமக்கு ஒரு deficit அந்த not for profit organizationல இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது அவங்களால அவங்களோட எக்ஸ்பென்சஸ மீட் பண்ற அளவு அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகல அந்த வருஷம் அப்படிங்கிறது தான் அதுல நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம இதோட ஒரு ஃபார்மேட்டை பார்க்க போறோம். இந்த ஃபார்மேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், வாங்க பார்க்கலாம். இங்க பேர்ல வந்து நேம் ஆஃப் த கிளப் எழுதிருக்காங்க. ஹெட்டிங்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு டி அக்கவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் டெபிட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் கிரெடிட் சைடு. இங்க டைட்டில் எழுதும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படி எழுதுறாங்க. அந்த வருஷத்தோட எந்த வருஷமோ அந்த டேட்ஸ் இங்க மென்ஷன் பண்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் வரப்போது, ரைட் ஹேண்ட் சைடு இன்கம்ஸ் எல்லாம் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி எழுத போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். to salaries, நாம இதுல என்னென்ன கன்சிடர் பண்ணுவோம்? all revenue expenditures and revenue incomes தான் கன்சிடர் பண்ண போறோம். and which includes non cash items, ஒரு சில non cash ஐட்டம்ஸும் இதுல அடங்கி இருக்கும். ஓகே, சோ முதல் ஐட்டம் எங்க கொடுத்திருக்கிறது salaries கொடுத்திருக்காங்க. அப்புறமா charities, நான் ஏதாவது அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரெண்ட், அப்புறமா டொனேஷன் பெய்டு, அப்புறம் ஸ்டேஷனரி, loss on sale of asset. அடுத்து இங்க லாஸா இருக்கிறதால இது இந்த சைடு வந்திருக்கு, இதே ப்ராஃபிட்டா இருந்ததுன்னா இது இந்த சைடு வந்திருக்கு. பாத்தீங்களா? பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். டெப்ரிசியேஷன் அதெல்லாம் கன்சிடர் நான் கேஷ் ஐட்டம், சோ இது வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ இன்கம் சைடு இதெல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சைடுல கிடைச்சிருக்கு. லைக் அப் டு திஸ், இது இந்த சர்ப்ளஸ் அண்ட் டெபிசிட் பத்தி நம்ம அப்புறமா லாஸ்டா பார்க்கலாம். இது வரைக்கும் இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் லிஸ்ட் டவுன் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது இதெல்லாமே ஒரு ஐடியாக்கு தான், லைக் இதை தாண்டி நம்ம கொஸ்டின்ல வர்றதை பொறுத்து நம்ம அதோட பேரை இங்க பர்டிகுலர்ஸை நம்ம இங்க எழுதிக்க போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பை சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து நம்ம இப்போ இன்கம் சைட் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். அதே மாதிரி டொனேஷன் ரிசீவ்ட், அட்மிஷன் ஃபீஸ் ரிசீவ்ட், கிராண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்க. அப்புறமா பை ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட், ப்ராஃபிட்ங்கிறதுனால நம்ம ரைட் ஹேண்ட் சைடு அதை ஒரு இன்கமா காமிச்சிருக்கோம். இது எல்லாமே நமக்கு
கிரெடிட் சைட்ல வந்திருக்கிற ஐட்டம் இது ஃபுல்லாவே இன்கம் ரிலேட்டடான பர்டிகுலர்ஸ். இப்போ நம்ம வந்து டேலி பண்ண போறோம், டோட்டலிங் அண்ட் டேலி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரெடிட் சைடு போட்டு பார்த்துக்கலாம். கிரெடிட் சைடு இந்த ஃபுல்லா டோட்டல் பண்ண போறோம். டோட்டல் பண்ண ஒரு அமௌண்ட் வருது இல்லையா? இந்த டோட்டலை வந்து வி வில் ரைட் இட் இந்த சைடு. அதாவது ஒர்க் ஷீட் மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, ஒர்க்கிங் காலம் மாதிரி அந்த இடத்துல இந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க. இந்த சைடு நம்ம டோட்டல் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் டோட்டல் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து இது டெபிட் சைடோட அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கிரெடிட் சைடோட அமௌண்ட் அப்படின்னா கிரெடிட் சைடோட டோட்டல் வந்து அதிகமா வருது. ஓகே, கிரெடிட் சைடோட டோட்டல் அதிகமா வருதுனாலே நமக்கு பேலன்சிங் ஃபிகர் எங்க வரும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட் சைடுல வரும் இல்லையா? இதுதான் பேலன்சிங் ஃபிகர் டூ சர்ப்ளஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டெபிட் சைடுல ஷார்டேஜ் இருந்ததுனாலே தட் இஸ் டூ சர்ப்ளஸ். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இது மைனஸ் இது. அதாவது கிரெடிட் சைட் டோட்டல் மைனஸ் டெபிட் சைட் டோட்டல் வில் பி the deciding part. அதாவது டிசைடிங் பார்ட்ல கிரெடிட் சைட் டோட்டல் அதிகமா இருந்ததுன்னா இந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வரப்போகுது, அதாவது டெபிட் சைடு வரப்போகுது. அதே மாதிரி ரிவர்ஸ்ல லைக் டெபிட் சைட் டோட்டல் அதிகமா இருக்கு, அதாவது எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு இன்கம் விட அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைட்ல வரப்போகுது. அது இட் இஸ் அ டெபிசிட்னு அர்த்தம். டெபிசிட்னா அவங்களால மீட் பண்ண முடியல, தட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ லாஸ். இந்த அமௌண்ட் இஸ் த பேலன்சிங் ஃபிகர். அதே மாதிரி இந்த கேஸ்ல சர்ப்ளஸ்ல this amount is the balancing figure. இங்க அழகா எழுதிருக்காங்க பாருங்க. டூ சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி டெபிசிட்னா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா இருக்கு ஓவர் இன்கம், இன்கம் விட. அதுதான் இதுக்கு மீனிங். the balancing figure இங்க நோட்டும் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக the balancing figure may either be surplus or deficit. இது ரெண்டுமே வர வாய்ப்பில்லை. இது ஒரு ஃபார்மேட்டுக்காக அவங்க கொடுத்திருக்காங்க. either surplus or deficit வரும். அது எப்படி வருங்கிறது நான் இங்க உங்களுக்கு போட்டு காமிச்சேன். சோ கிரெடிட் சைடு அதிகமா இருந்தா டெபிட் சைடை விட அந்த கேஸ்ல சர்ப்ளஸ் வரும். அதே மாதிரி ரிவர்ஸ், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு அதிகமா இருந்தா கிரெடிட் சைடை விட அந்த டோட்டல் அதிகமா இருக்கிற பட்சத்துல balancing figure credit side la varapodhu. That balancing figure is the deficit and a loss to the organization. உங்களுக்கு இந்த ஃபார்மேட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா நிறைய சம்ஸ் பார்க்கலாம். நாம கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Thank you so much.